என்னடா இது டயர்டாக இருக்குது. சரி வெளியே என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். சரிண்ணா நம்ம ஃப்ரெண்டு சார்லி மாதிரியே இருக்கிறான். ஐஸ்கிரீம் வாங்க வந்துடுறான் போல் வெளியே. இந்த குண்டு பையனுக்கிற வேலையே இல்லை, சாப்பாடு சாப்பிட வேண்டியது. ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்குறான். டேய் என்னடா பண்ணுறே, என்னடா சிலையாகிட்டான் அவனை. ஐயோ என்ன வேற பார்த்துட்டானே. சரி விடு, அவனை போய் என்ன பண்ணுறது, அவனை காப்பாற்ற அவனை ஃப்ரெண்ட் ஆகிட்டான். உயிர் எடுக்கிறானுங்களே. கயிறு எடுத்து போட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கீழே போகிறோம். போடா டேய், என்ன இது, இறங்கு இறங்கு. டாக் ஹவுஸில் ஒளிஞ்சி பார்க்கணும். பார்த்தா ஒரு கட்சின்னு வரும், ஆனால் அந்த கட்சின்னு வரல, ஏன்னு தெரில. இப்போ அவன் எங்கே இருக்கிறான்னு பார்த்துட்டு அவனை வச்சு அவனை அடிச்சு கட்டணும் பாருங்க கைஸ். இவன் தான் கைஸ் ஐஸ்கிரீம் தலை, இவன் தான் கைஸ் என் ஃப்ரெண்டை கழட்டி வச்சுருக்கிறான். டே ஒரு ஐஸ்கிரீம் நன்றா கேட்டான், காசாடா தரல உனக்கு. இங்கே ஒரு மேப் இருக்குது, இந்த மேப் எடுத்துகிட்டு போயிடுவோம். போனானா இல்லையா, என்ன இது போயிட்டான். அவன் போயிட்டான். அப்படியே நம்ம போயிட்டு இந்த மேப்பை போட்டு அவனை காப்பாற்றப்போம். போயிட்டான் கைஸ். நம்ம இதை திறந்து இப்போ நம்ம கேஃபிடேரியா போனோம். கேஃபிடேரியா போல கைஸ். போய் எதுக்கு போயிட்டேன், ப்ளே கிரவுண்டுக்கு போயிட்டேன் கைஸ். வெளியேற்றுறானுங்களே. திருப்பி போனோம் கேஃபிடேரியாவுக்கு. கேஃபிடேரியா போயிட்டு அது போக தெரியும் பாருங்கள். அப்புறம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கைஸ். வீடியோ பார்க்குறீங்களே தவிர லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. வந்தாச்சு. இப்போ ஸ்டால் வந்துருக்கணுமா, கேஃபிடேரியா வரலையாடா. சரி எதுக்கும் வந்துருக்கணும். இங்கே ஸ்டால்லேயும் ஒரு பொருள் எடுக்கணும். இங்கே ஒரு டீசல் கேன் இருக்கும் கைஸ், பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு வண்டி உள்ள போட்டு நம்ம இப்போ கேஃபிடேரியா போகலாம். ப்ளீஸ் நம்ம ஒரு டாஸ்க் எடுத்துக்கலாம். இந்த டாஸ்கில் அவுட்டே ஆகாமல் இந்த கேம் முடித்தா எங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும் கைஸ். பார்க்குறவங்க எல்லோரும் பண்ணோம் சப்ஸ்கிரைப். ஓகேண்ணா இப்போவே போய் கமெண்ட்டில் ஓகே அப்படின்னு போடுங்க கைஸ். இப்போது இந்த பெட்ரோல் கேன் இருக்கிற எத்தனை வர தேவையில்லையே, போடாது. இப்போ நம்ம கேஃபிடேரியாவில் போயிட்டு நம்மளுக்கு ஒரு நம்பர் தேவைப்படும். அந்த நம்பர் இங்கே எங்கன்னா குப்பத்தோட்டில் இருக்கும். ட்ராப் வச்சுருக்கிறேன் உனக்கு. இவன் கேஃபிடேரியாவில் சொல்ல கொடுப்பாங்க கைஸ். இவன் வீட்டில் ரசிச்சு மாட்டிக்கலாம், கேஃபிடேரியாவில் மாட்டிப்போம். இப்போ இந்த குப்பத்தோட்டி கொண்டு ஒன்றா தேடணும். உனக்காக குப்பத்தோட்டெலாம் தேடுறேன்டாண்ணா, கிடைக்கல. எங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு மாட்டினாங்க கைஸ். இதில் கிடைக்குதுன்னு பார்ப்போம். கிடச்சிச்சு. இந்த நம்பர் எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல போட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா காசு கிடைக்கும். காசை போட்டுட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு இன்னொரு பொருளும் தேவைப்படும். அது என்னதுன்னா ஆயில் கேன். அந்த ஆயில் கேன் கைஸ் நான் இதுவும் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். ட்ராப்ஸ் வேணுறேன். கிப்ளேரியன் காயின்ஸ் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளேயே பிடிச்சிருவான் இது என்ன இப்படி வந்துட்டே இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஆயில் கேன் வேணும் கைஸ். ஆயில் கேனா இது உள்ளே தான் இருக்கும். ட்ராப் வாங்கிக்கிறேன். கைஸ் நான் வீடியோவே ரெக்கார்ட் பண்ண வந்துட்டேன் கைஸ். இந்த ஆயில் கேன் எடுத்ததெல்லாம் ஆடு வந்துச்சேன்னு இது பண்ணேன், ரெக்கார்ட் பண்ண வந்துட்டேன். சரி அதுன்னு மன்னிச்சிக்கோங்க. ஆயில் கேன் எங்கே இருக்குன்னா அந்த கேஃபிடேரியா கிச்சனில் இருக்கும். வேணா போய் நீங்கள் முடிக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு கேட் இருக்கும் கைஸ். இந்த இடத்துல தான் மெயினாக சேஃப்டியாக இருக்கணும். ஏன்னா இப்போ கிராணி இந்த மாதிரி கேம்லனா என்ன ஆகுனா, கிராணி நம்மளை அடிக்குமே தவிர கீழேலாம் பூந்து வராது.
இவன் வந்து பேய் இல்லை, இவன் நார்மல் சைக்கோ. அதனால் பூந்து வருவான் இது உள்ளே. அதனால் பார்த்து தான் இருக்கணும். இப்போ நம்ம அந்த ஆயில் கேனை வச்சு அதை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு காயின் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த காயினை வச்சு ஒரு கன்று வாங்கலாம். அந்த கன்று வச்சு அவனை சுட்டா 1 நிமிஷத்துக்கு போயிடுவான். அந்த கன்னை வச்சு இன்னொரு வேலையும் இருக்குது, அதுக்கும் அந்த கன்று தேவைப்படும். இப்போ இந்த காயின் எடுத்துகிட்டு நம்ம போகிறோம். ஏய் மாற்றிட்டானுங்க கைஸ் அப்டேட்டில், அங்கே இருக்குது போகிறது. என்னடா இது வரான் பாருங்க. வாடா வாடா ஃபையா வந்து சாவுடா. ட்ராப்பில் 30 செகண்ட் தான் கைஸ் அவன் போகிறான். அவன் 30 செகண்டில் என்ன பண்ணுறது? நம்ம இதை காயின் போட்டு நம்மளுக்கு ஒரு கன் தேவைப்படும், அந்த கன் தான் எடுக்க போகிறோம். வெயிட்டிங்லாம் கேம் முடிச்சுட்டு தான். இப்போது வந்து இந்த கன் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறோன்னா வண்டியில் போட போகிறோம். பாதி வேலை நம்மளுக்கு ப்ளே கிரவுண்டில் தான் இந்த கேஸ் இருக்குது. வண்டியில் போகிறதுக்கு முன்னாடி இவன் ஏந்திருவான், இவனை நாக் அவுட் பண்ணிடலாம். சாவுடா. இப்போ தான் சுற்றுவான், அப்புறம் 1 நிமிஷத்துக்கு காணாமல் போயிடுவான். இப்போ இந்த கன் எடுத்துகிட்டு போய் வண்டியில் போட்டுட்டு வருவோம். கேஸ் இதுக்கும் வந்து ஆடு பார்த்து தான் புல்லட் வாங்கணும், சும்மாவே தரமாட்டானுங்க. கிரானியில் புல்லட் அங்கங்கே இருக்க எடுத்துக்கலாம். மிஸ்டர் மீட்லேயும் அப்படி தான் இருக்கும். மிஸ்டர் மீட் போடலான்னா சொல்லுங்கள் கைஸ், போடலாம். மிஸ்டர் மீட் கூட நல்ல கேம் தான். அப்புறம் நிறைய கேம் இருக்குது, 6 கேம்ஸ்லேயே. மிஸ்டர் மீட்டு, ஈவல் நன்னோட சிங்க் ஆகிறது தான் இந்த கேமு. இப்போ வந்து நம்ம இந்த க்ரெயின் கீ எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இது இருக்கும், அதை போடணும். லிவர் எடுத்துகிட்டு பட்டன் வராது. என்னடா இது? ஓகே கரெக்டாக பண்ணிட்டோம். வந்து என்ன பண்ணணும்னா அந்த இப்போ நம்ம ஒரு பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த பெட்ரோல் கேன் ஃபில் பண்ணணும். அதுக்கு தான் இந்த பைப்பை எடுத்து விட்டோம். இப்போ வந்து நம்ம பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு வரலாம். கோயிஸ் ஜஸ்ட்லும் தப்பிச்ச கோயிஸ் வந்துருந்தா பிடிச்சிட்ருப்பான், அப்புறம் அந்த சேலஞ்சு முடிஞ்சு போயிருக்கும். கைஸ் இப்போவும் சொல்கிறேன், அந்த சேலஞ்சு என்னதுன்னா, நான் வந்து அவுட் ஆகாமல் ஆடிட்டா நீங்கள் எனக்கு யாரெல்லாம் வீடியோ பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணணும். இதுதான் சேலஞ்ச். இப்போ போகிறோம் நம்ம. இப்போது அதுக்கு முன்னாடி இன்னொரு பொருள் தேவை நம்மளுக்கு. காட்ஸ் ஒரு வந்து செக்யூரிட்டி இருப்பான், அந்த செக்யூரிட்டியோட ஜாக்கெட்டில் வந்து ஒரு கீ இருக்கும், அந்த கீ தேவை நம்மளுக்கு. இப்போ அந்த ஜாக்கெட் தான் தேடிட்டுருக்கோம். அது இருக்கிறான் பாருங்கள். போகிறான். அவன் போனோடனே இந்த பக்கம் போயிட்டு நம்ம இந்த பக்கத்தில் தேட ஆரம்பிப்போம். இல்லை வரான். ட்ராப்பை வச்சுட்டு தேடும். இவன் தான் டிஸ்டர்பன்ஸாக இருப்பாங்க ஐஸ். எப்போ எங்கேருந்து வருவானே தெரியாது. எங்கேயாவது இருந்து வந்தால் நம்மளுக்கு பிடிச்சிருவான், அப்புறம் அந்த டாஸ்க் எல்லாம் வீணாக போயிடும். கைஸ் காட் ஜாக்கெட் கிடச்சிச்சு. இல்லை ஆஃபீஸ் கீ இருக்கும். இந்த ஆஃபீஸ் கீ தான் நம்மளுக்கு தேவை. இப்போ எடுத்துன்னு போய் இதை வண்டியில் போட்டுட்டு நம்ம போய் அந்த பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு வரலாம். கைஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன், வீடியோ பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். வியூஸ் போதே தவிர வீடியோவில் சப்ஸ்கிரைபும் லைக்கையும் காணும். எங்கே போகுதுனே தெரில, என்ன பண்ணுறது? வீடியோ நாசமாக போகுது கைஸ். அடுத்த வீடியோ வந்து நம்ம என்டிஜி கூட கொலாப் பண்ண போகிறோம். என்ன கேம்னா ஆர்வி கூட போகலான்னு இருக்கிறோம். அதில் புதுசாக இன்னொருத்தன் வரான். யாருன்னா யார் வரான்னு எனக்கே தெரில. யார் இவன் வருவாங்க கைஸ், என் அண்ணனோட ஃப்ரெண்டு வந்தால் வரேன்னு சொல்லுவான், வருவான். ஆர்விக்கு கூட இல்லைன்னா எக்ஸாமிக்கு வரும். எக்ஸாமிக்கு கூட நல்லா இருக்குது கைஸ் விளையாட. அந்த கேமில் வந்து என்ன கான்செப்ட்னா, எக்ஸாம் வைக்கிறாங்க. இப்போ வந்து ஆயில் கேன் ஃபில் பண்ணிட்டேன், ரொம்ப நேரம் அவன் கண்டினியூ பண்ணுறேன் ஃபில் பண்ணிட்டு. அது எக்ஸாமிக் கான்செப்ட் என்னதுன்னா, நம்ம என்ன பண்ணணுன்னா, இது எக்ஸாம் வைப்பாங்க. நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வைக்கிறதுக்கு வந்து புக்கு இந்த கொஷின் பேப்பர்லாம் இருக்குதுல்ல, இது போகிறாங்க கைஸ். ஜஸ்ட் மிஸ்ஸு அவங்க வந்துருப்பான். இந்த எக்ஸாம் வைக்கிறது பிடிக்காம இந்த போகிறான். நம்ம அப்படியே போயிடலாம். என்னதுன்னா
அந்த எக்ஸாம் வீக்கில் வந்து நம்ம கொஷின் பேப்பர்லாம் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸியாக நினைப்பீங்க, நிறைய இருக்கும் கீஸ்லாம் தேவை அதை கண்டுபிடிக்க. அங்கே தான் மெயினாக இருப்பான் லஞ்ச் லேடின்னு ஒன்று இருக்கும். அந்த லஞ்ச் லேடி என்ன பண்ணோன்னா அதுதான் நம்மளுக்கு துரத்தம். அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு நம்ம அதுக்கிட்டேருந்து எக்ஸாம் பேப்பர்லாம் எடுக்கணும். இதுதான் அந்த கேம் கான்செப்ட்டு. அது போடலான்னா எஸ்ன்னு சொல்லுங்கள், போட வேணான்னா நோ அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்னா அந்த கன் தேவை. அந்த கன் எடுத்துகிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணணும். இது உள்ளே தான் அந்த கார் இருக்கும். இந்த காரை வச்சு நம்ம ஒரு சில இடத்தெல்லாம் உடைச்சா தான் அது உள்ளே போய் மெயினான கீயே எடுக்க முடியும். உடைக்க முடியலையா? திருப்பி இது புல்லட் வாங்கணும் கைஸ். நான் உடச்சிட்டேன், கண்டினியூ பண்ணுறேன். இந்த காரில் பெட்ரோல் ஊற்றிட்டேன். பெட்ரோல் ஊற்றிட்டு என்ன பண்ணோன்னா இது தேவைப்படும். என்னதுன்னா எங்கே கீ ஒன்று இருக்குங்க கைஸ், அந்த ஆஃபீஸ் கீ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த கரேஜெலாம் ஒன்று ஓப்பன் பண்ணால் அதுலேருந்து ஒன்று கிடைக்கும். இந்த கரேஜுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை ஒரு கரேஜ் இருக்கும் கைஸ். ஒரு டோர் கூட இருக்குமே. இந்த டோர் தான். இந்த டோர் வழியாக போனோன்னா ஒரு கராஜ் இருக்கும். அந்த கராஜ் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து நம்ம இந்த கேஃபிடேரியாவில் இருக்கிற இன்னொரு டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து கீ வேணும். கீ கூட இல்லை, கீ கார்டு, ஐடி கார்டு தேவை. அந்த ஐடி கார்டு காமிச்சா தான் ஓப்பன் பண்ண முடியும். அந்த ஐடி கார்டுக்கு தான் நம்ம இப்படி பண்ணுறோம். அதுதான் 30 செகண்டுக்கு போயிட்டான். இந்த டோர் தான். இப்போ இந்த டோர் உள்ளே போயிட்டு நம்மளுக்கு தேவையான பொருள் என்னதுன்னா எங்கடா டோரு? இந்த டோர் தான். இந்த டோர் வந்து இந்த ஐடி கார்டு தேவைப்படும். இந்த ஐடி கார்டு எடுத்துகிட்டு கேஃபிடேரியாவுக்கு போகணும். நம்ம இதில் விட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த கீ கார்டு கிடச்சிருச்சு. இப்போ இந்த கீ கார்டு எடுத்துகிட்டு நம்ம கேஃபிடேரியாவுக்கு போகணும். இப்போ கேஃபிடேரியா போய் ஒரு டோரை ஓப்பன் பண்ணணும். எங்கடா வண்டி? கைஸ் இவன் சைக்கோலாம் இல்லை கைஸ், நல்லவன் தான் போல. ஏதோ பாதிக்கப்பட்டுட்டான், அவ்வளோதான் சொல்ல முடியும். அவனை வச்சு இவன் வந்து நம்மளை வச்சு எப்படிலாம் கூப்பிட்டு போகலாம் பாருங்களேன். இப்போ இதை வச்சு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டா இங்கே ஒரு டோர் இருக்கும். இந்த இடத்துள்ள போயிட்டு இங்கே ஒரு கேஃபிடேரியா கீ இருக்கும். இந்த கீ எடுத்துகிட்டு போய் தான் இந்த கீ வந்து திருப்பி அந்த கராஜுக்கு போகணும். கராஜ் போயிட்டு இன்னொரு கராஜ் ஓப்பன் பண்ணணும். டக்குன்னு போங்கடா, என்னடான்னு கடைசின்னு வேறு போட்டு அதை ஸ்கிப் பண்ண முடியும். நான் பண்ண மறந்துட்டேன். இப்போ நான் மட்டுமா இப்போ இந்த கீ எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கராஜ் திறக்க போகிறோம். கராஜா டோர் கராஜ் தான். இந்த கராஜ் தான். இதை திறந்து டக்குன்னு தரங்களாண்டா, இவன் வேற வந்துட்டான். இந்த கராஜை திறந்து இந்த கட்டிங் பிளேயர் எடுக்கணும். கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு இந்த காரில் போகும். இந்த கார் எடுத்துக்கினா இந்த இடத்த ஒரு இடம் இருக்கும். ஓட்டக்குளத்து இல்லை, கண்ட்ரோலே கஷ்டமாக இருக்குது கைஸ். இந்த ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்த உடைச்சாதான் நம்மளுக்கு அந்த இடத்து உள்ளே போக முடியும். அதை உடைக்கிறதுக்கு தான் இந்த கார். இந்த காயும் ஒழுங்காக ஓட்டணும் கைஸ். இந்த வீடியோவை என்டிஜி இதுவில் பார்த்துருப்பீங்க. என் வீடியோவில் இருந்தால் அவன் எடுத்து போட்டான், அவ்வளோதான். அவன் வந்து அந்த சீன் போடலன்னு சொல்லிட்டு கேட்டான். அவன் வீடியோ எடுத்து போட்ட எவ்வளோ தப்பு இல்லை கைஸ். அவன் ஒரு பாட்டு போட்டான் கைஸ். அந்த பாட்டு தான் கைஸ். கிளாஸில் என்ன கேட்குறாங்க, நாடா பாட்டு இது செட்டே ஆகலன்னு கேட்டானுங்க. இப்போ வந்து ஒரு கட்டிங் பிளேயர் இருக்குதுல்ல, இதை வச்சு ஒரு ஒயரை கட் பண்ணோம். இது ஒன்று கட் பண்ணிட்டு இந்த இடத்த கட் பண்ணணும். இதுக்கு தான் அது. இதை கட் பண்ணால் அது கீழே வந்து உடஞ்ச உடனேயும் இது உள்ளே தான், இந்த டப்பா உள்ளே தான் அந்த மெயின் கேஜ் கீயே இருக்குது. இந்த கீ எடுத்துகிட்டு நம்ம திருப்பி மேலே போயிட்டு அந்த லேடர் எடுத்து போடணும். மேலே போயிட்டு அவ்வளோதான் கைஸ், கேமே முடிஞ்சிச்சு. வேறு எதுவுமே இல்லை இந்த கேமில், அவ்வளோதான். ஏதோ கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணோன்னா திருப்பி நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்ம வீட்டில் இருந்து வந்தோம். அங்கே போனால் திருப்பி அவனையே திறந்துப்பான், வெளியே வந்துடுவான், அவ்வளோதான்.
கேமே அவ்வளோதான். அவ்வளோதான், கேம் முடிஞ்சது. 100% ஃபினிஷ். கைஸ் ஆடை போட்டானுங்க. டேய் வேணாம். இந்த கேம் போடலான்னா சொல்லுங்கள், போடலாம். இப்போ கேஜிகே வச்சு ஓப்பன் பண்ணியாச்சு அவனை. கைத்து வலிக்குதா? ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது எப்படி இருந்துச்சு? குத்துருப்பானே ஐஸ்கிரீம் உனக்கு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சுது. இதுக்கப்புறம் என்னென்ன வீடியோ, இதுக்கப்புறம் இந்த கேமோட பார்ட் 2 போடலான்னா சொல்லுங்கள், போடலாம். ஏதோ திடீர்னு வந்துக்கிறேன், என்னது இது? தேங்க்யூ. அவ்வளோதான், இந்த கேம் முடிஞ்சுது. அப்புறம் அந்த சேலஞ்சும் முடிஞ்சுது. நான் ஒரு தடவை கூட அவுட் ஆகலை. அவ்வளோதான், இந்த கேம் முடிஞ்சுது. பாய் பாய் கைஸ்.